ஸோ நவீன வழிகட்ட சித்தாந்தங்கள் என்ற தொடரில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற நவீன கால வழிகட்ட சித்தாந்தம் தாங்க நேச்சுரலிசம் என்று சொல்லக்கூடிய இயல்புவாதம் என்று சொல்லுவாங்க, இயற்கை இயல் என்றும் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பெரும்பாலும் வந்து நம்ம ஸ்கூல் புத்தகங்களே படித்து கொடுக்கப்படுது. இது வந்து இயற்கையின் மூலம் உலகத்தை விளக்கிறது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விளக்கங்களை நிராகரிப்பது மற்றும் கலை மற்றும் இலக்கியத்தில் யதார்த்தமான உண்மை பிரதிநிதித்துவத்தில் கவனம் செலுத்துவது, பெரும்பாலும் இயற்கைக்குள் மனித போராட்டங்களை எடுத்துக்காட்டுவது போன்ற தத்துவ மற்றும் கலை நம்பிக்கையை குறிக்கிறது தாங்க இந்த நேச்சுரலிசம். இது உண்மை மற்றும் இருப்புக்கான ஆதாரமாக யதார்த்தத்தையும் இயற்கையும் வலியுறுத்துகிறது. கடவுள்ன்றதே இந்த பிக்சரில் கொண்டு வர மாட்டாங்க. ஸோ வந்து இது இலக்கிய இயக்கங்களில் கதாபாத்திரங்களை கடுமையான இயற்கை சக்திகளை எதிர்கொள்ளும் என்றும் தமிழ் இயற்கையின் கோட்பாடு என்று கூட சொல்லுவாங்க. அது இயற்கையே அடிப்படை என்று சொல்லக்கூடிய யதார்த்தம் இது அறிவியல் பூர்வமாக விளக்கப்படும். ஸோ வந்து நேச்சுரலிசம் என்றால் என்னென்னா, இருப்பது எல்லாமே வந்து பொருள், மேட்டர் என்று சொல்லுவாங்க. அதாவது சக்தி, இயற்கை விதிகள் மட்டும்தான் இருக்குது, படைத்தவன்லாம் கிடையாது, இந்த வஹி, இந்த இறை செய்தியெல்லாம் கிடையாது, மறைவான உலகம், கைப் என்பதெல்லாம் கிடையாது என்று அனைத்தையும் மறுக்கக்கூடிய ஒரு தத்துவம் இது. அனைத்துமே தற்செயலாக, சான்ஸ் பை சான்ஸ் அல்லது இயற்கை விதிகளால் நடக்கிறது என்று சொல்கிறது. சுருக்கமாக இயற்கை தான் எல்லாம் என்பது பேசக்கூடியதாங்க இந்த நேச்சுரலிசம். ஸோ படைப்பு தானாக உருவாகலைன்னு நல்லா சொல்கிறான். அவர்கள் எதுவும் இல்லாமல் படைக்கப்பட்டாங்களா அல்லது தம்மைத்தாமே அவர்கள் படைத்து கொண்டார்களா என்று அல்லாஹ் சூரத்து நூறில் 35வது ஆயத்தில் கேட்குறான். ஸோ இந்த வசனம் வந்து நேச்சுரலிசத்துடைய அடிப்படை கோட்பாட்டையே உடைக்குது என்று சொல்லலாம். எதுவும் இல்லை என்றால் அது படைக்க முடியாது இல்லைங்களா? படைப்பு தானாக தன்னை படைக்க முடியாது. இது லாஜிக்கலி இம்பாசிபிள் இல்லைங்களா? புத்தியற்ற ஒரு செயல். ஸோ வந்து ஒழுங்கும் திட்டமும் வந்து தற்செயலால் ஆவது கிடையாது. இது ரெண்டாவது மறுப்பு. வானங்களும் பூமியும் படைக்கப்பட்டதில் அறிவுள்ளவர்களுக்கு நிறைய அடையாளங்கள் இருக்குதுன்னு நல்லா சொல்கிறான் சூரத்துல் ஆல் இம்ரானுடைய 190வது ஆயத்தில். ஸோ இயற்கை விதிகள் ஆகட்டும் எல்லாம் துல்லியமாக செயல்படுது, ஒழுங்கு முறையில் செயல்படுது. ஸோ வந்து இது எல்லாமே ஒரு படைப்பாளன் இருக்கிறான் இதற்கு பின்னாடி என்ற சான்றாக இருக்கிறது. இதெல்லாம் தற்செயலாக கிடையாது. ஒரு திட்டத்தின் அடிப்படையில், ஒரு நிர்ணயத்தின் அடிப்படையில் இதெல்லாம் செயல்படுது. மூன்றாவது மறுப்பாக மறைவானதை மறுப்பது ஒரு அறிவுபூர்வமான விஷயம் அல்ல. இவர்கள் உலக வாழ்க்கையின் வெளிப்புறத்தை மட்டுமே தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க, ஆகிரத்தை பற்றி கவனமற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் சூரத்து ரூமுடைய 7வது ஆயத்தில். ஸோ நேச்சுரலிசம் வந்து கண்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்லக்கூடிய சித்தாந்தம், மறைவான விஷயத்தை மறுக்கக்கூடிய ஒரு சித்தாந்தமாக இருக்கிறது. அடுத்தது வந்து வாழ்க்கை என்பது அர்த்தமற்றது கிடையாதுங்க. அதாவது நாங்கள் உங்களை வீணாக படைத்தோம் என்று நினைக்கிறீங்களா என்று அல்லாஹ் கேட்குறோம் 23வது அத்தியாயம் 115வது வசனத்தில். ஸோ நேச்சுரலிசம் வந்து வாழ்க்கைக்கு நோக்கம்லாம் இல்லை, அப்படியே எல்லாம் போயிட்டுருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் குர்ஆன் ஒரு நோக்கம் இருக்கிறது, மனுஷனுக்கு பொறுப்பு இருக்கிறது, மறுமையில் அவன் எழுப்பப்படுவான், கேள்வி கணக்கு இருக்குது, எல்லாத்தையும் பொறுப்பு உணர்வோடு சுமத்துது. ஸோ சுன்னாவின் மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லாவுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை என்று புகாரில் நம்ம ஹதீஸ் பார்க்கலாம். அவ்வல் அவன்தான் முதலாமானவன், என்றென்றும் அல்லாஹ் இருந்தவனாக இருக்கிறான் என்ற கருத்தை, அல்லாவுக்கு முன்னாடி எந்த ஒன்றுமே இல்லை சரிங்களா, அல்லாஹ் தான் முதலாமானவன், ஆரம்பமானவன். ஆனால் படைப்புகளுக்கு தொடக்கம் என்பது ஒன்று உண்டு, இது என்றென்றும் இருந்த பொருள் என்று சொல்லுவாங்க இயற்கை. இந்த கருத்தை முற்றிலும் அது உடைக்கிறது. அடுத்தது வந்து ஃபித்ராவுக்கு இயல்பான நம்பிக்கை, இந்த ஃபித்ரா என்று சொல்லக்கூடிய இயல்பான நம்பிக்கைக்கு எதிரானது தாங்க இந்த நேச்சுரலிசம். ஒவ்வொரு குழந்தையும் ஃபித்ராவின் மீது தான் பிறக்குதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். ஸோ மனித இயல்பு படைத்தவனை நம்புகிற மாதிரி தான் எல்லாம் படைச்சிருக்கான். எல்லாரையும் வாழ்க்கை நோக்கத்தை உணரக்கூடிய விதத்தில் தான் எல்லாம் படிச்சிருக்கான். நன்மை தீமை உணர்வை செட் பண்ணி தான் எல்லாம் படிச்சிருக்கான் மனிதர்களை. ஆனால் நேச்சுரலிசம் மனித இயல்புக்கு எதிரானது என்று சொல்லலாம், இந்த ஃபித்ராவுக்கு எதிரானது. அடுத்தது வந்து இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, படைத்தவனை மறுப்பது அறிவுடைய விளைவு கிடையாது, அது வந்து மோசமான ஒரு விஷயம் என்று சொல்கிறாங்க. ஒரு நிரூபிக்கப்படாத தத்துவ ஊகங்களின் மேல் நிற்கக்கூடிய விஷயந்தான் இந்த நேச்சுரலிசம் என்பது. இன்றைய நவீன காலத்தில் எப்படி இந்த நேச்சுரலிசம் பரப்பப்படுது என்றால், ஸ்கூல் புக்ஸ் மூலியமாக, மீடியா மூலியமாக, சோஷியல் மீடியா மூலியமாக, எல்லா மூலியமாகவும் பரப்பப்படுது இல்லைங்களா? இன்றைக்கி உயிரியல் துறையில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை தற்செயலாக வந்தது என்று சொல்லுவாங்க. உளவியல் துறையில் பார்த்தீங்கன்னா மனுஷன் ஒரு ரசாயன இயந்திரம் தான் என்று சொல்லுவாங்க. ஒழுக்கம் துறையில் பார்த்தீங்கன்னா நல்லது கெட்டது சமூக கட்டமைப்பு இதெல்லாம் இல்லை என்று சொல்லுவாங்க. அடுத்து விண்வெளி துறையில் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் தானாக உருவாச்சுன்னு சொல்லுவாங்க. ஊடகத்துறையில் பார்த்தீங்கன்னா அறிவியல் வந்து மதத்துக்கு எதிரானது, அறிவியல் மதத்தை மறுக்கிறது என்று சொல்லுவாங்க. ஸோ இந்த எல்லா விஷயத்திலும் அல்லாஹ், இறைவன், ஆன்மா போன்ற விஷயங்கள், நோக்கம், ஒரு ஆகிரத், இது எல்லாமே மறுக்கப்படுறது அந்த நேச்சுரலிசம். இது எப்படி பரப்பப்படுதுன்னு நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லைங்களா?
கல்வி அமைப்புகள் மூலியமாக இது வந்து பரப்பப்படுது. தத்துவம் மெட்டாஃபிசிக்ஸ் கற்பிக்கப்படுதல் மூலியமாக, மேலும் வந்து திரைப்படங்கள் மூலியமாக, மறுபிறப்புலாம் இல்லை என்பன போன்ற வந்த திரைப்படங்கள் மூலியமாக, இயற்கையை கடவுள் போல காட்டப்படக்கூடிய திரைப்படங்கள், இது போன்ற விஷயங்கள். சில இன்ஃப்ளூயன்சஸ் மூலியமாக, சமூக ஊடகங்கள், ட்ரூத் இஸ் சயின்ஸ், ட்ரஸ்ட் சயின்ஸ் என்ற ஒரு ஐடியாலஜி பரப்பப்படுது. பாவம் செய்வதெல்லாம் கண்டிஷனிங் என மாற்றப்படுது இல்லைங்களா? ஸோ நேச்சுரலிசத்தில் உள்ள முரண்பாடுகள் பார்த்தீங்கன்னா, அறிவியலே அதை மறுக்குது இல்லைங்களா? அறிவியலே காரணம், தர்க்கம், விதிகள் எல்லாத்தையும் விளக்குது இல்லைங்களா? ஸோ வந்து அந்த விதிகள் ஏன் இருக்குது என்பதற்கு பதில் கிடையாது நேச்சுரலிசத்தில். ஸோ வந்து ஒழுக்கமும் முற்றிலும் சிதைந்து விடுகிறது. நன்மை தீமை இல்லை என்று சொல்லுது. ஆனால் நீதியும் உரிமையும் மக்கள் கேட்குறாங்க இதை சொல்லிட்டு. ஸோ தன்னைத்தானே எதிர்க்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் என்று. அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கை இல்லைங்களா? கடவுள் இல்லை, இறுதி அர்த்தம் இல்லை என்று நேச்சுரலிசம் சொல்லுது. இதனுடைய விளைவு என்ன? நிஹிலிசம்க்கு போவாங்க, மன அழுத்தத்துக்கு போவாங்க, தற்கொலைக்கே போயிடுவாங்க கடைசியாக. ஸோ இந்த நேச்சுரலிசத்தை தெளிவாக மறுக்கக்கூடிய சூறாக்கள் என்று சொன்னால் சூரத்து தூர், சூரா மூமின், சூரா ஜாசியா, ஆசைகளை நீங்கள் கடவுளாக்குறீங்களா நல்லா எச்சரிக்கணும். சூரத்து ஜாசியாவில் சூரத்து அன்ஆம், சூரத்து ஷம்ஸு, ஆன்மாவை பற்றி உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சூறா. இது எல்லாமே இந்த நேச்சுரலிசத்துக்கு மறுப்பாக இருக்குங்க. ஸோ நம்மளுடைய தீர்வு என்ன? தௌஹீதின் ருபூபியாவின் பக்கம் திரும்ப வேண்டும். அல்லாஹ் மட்டுமே படைப்பாளன், பரிபாலிப்பவன் என்பதை உறுதியாக நம்ம நம்பணும். அறிவியலை சரியாக புரியணும். எப்படி என்று கேள்வி கேட்கணும். கண்மூடித்தனமாக அறிவியலை பின்பற்றக்கூடாது. மேலும் வந்து ஃபித்ராவை பாதுகாக்கக்கூடிய திக்ருகள், குரானை ஓதுவது, குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலிருந்து தௌஹீதை கற்பிப்பது, இது போன்ற விஷயங்கள் மூலியமாக இந்த நேச்சுரலிசம் போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் அதை வந்து தூரமாக்க முடியும். அதனுடைய தர்க்க பிழைகள் எப்படி அது சயின்ஸையே முரண்படுது என்பதில் நம்ம சொல்லித்தர வேண்டும் நம்ம பிள்ளைகளுக்கு. ஸோ இந்த நேச்சுரலிசம் என்பது அறிவியல் அல்லங்க, அது அறிவியலுக்கு முரணானது. அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய, ஃபித்ராவுக்கு எதிரான, ஒழுக்கத்தை சிதைக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை அமைப்பு. அதை குரான் சொன்ன அறிவு மற்றும் நிஜம் எல்லாத்தையுமே அது வந்து மறுக்கிறது. ஸோ என்னென்ன படங்கள்லாம் இதை ப்ரொமோட் பண்ணுற மாரி, இந்த ஐடியாவை ப்ரொமோட் பண்ணுற மாரி இது வரைக்கும் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அன்பிலீவர்ஸ் என்ற படம் ஒன்று வந்திருக்கு. ரொம்ப ஃபேமஸான படம். இதுவுமே இது போன்ற ஐடியாஸை ப்ரொமோட் பண்ணக்கூடியதாக தான் வந்திருக்கு. 2013 வந்த படம். அடுத்தது ரிலீகுவஸ் குலஸ் என்ற படம், அல் மோல்ஹெட் என்ற படம், எஜிப்சியன் படம் இது. மேலும் வந்து கான்டாக்ட் சொல்லக்கூடிய படம், அகோரா என்ற படம், இது எல்லாம் வந்து இதை ப்ரொமோட் பண்ணக்கூடியது. இன்வென்ஷன் ஆஃப் லையிங் என்ற படம், மேன் ஃப்ரம் எர்த் என்ற படம், அப்புறம் பாலிவுட் படம் ரொம்ப ஃபேமஸ் பிகே அப்படின்ற படம் 2014 வந்தது. பிளாஸ்ஃபெமின்னு ஒரு படம் வந்து 2001 வந்தது. இது எல்லாமே இதை ப்ரொமோட் பண்ணக்கூடியதாக இருக்குது. பேரன்பு என்ற படம் கூட வந்தது இல்லைங்களா 2019. அடுத்து சூப்பர் டெலக்ஸ்னு ஒரு படம். இது எல்லாமே மாரல் ரிலேட்டிவிசம், அதாவது நல்லது கெட்டது இல்லை என்று சொல்லக்கூடியது. இதில் சூப்பர் டிலக்ஸ் போன்ற படங்களில், அசுரன் போன்ற படங்கள், இது எல்லாமே இது போன்ற ஐடியாலஜிஸை மறைமுகமாக பரப்பக்கூடிய படங்கள். கடவுள் இல்லாமலும் வாழ்க்கை என்பது முழுமை அடையும் என்று சொல்லக்கூடிய படங்கள். இது வந்து பெரும்பாலும் வெளிப்படையாக சொல்லாது, இன்டைரக்டாக சொல்லும் இந்த நேச்சுரலிசத்துடைய கருத்துக்களை. ஸோ வந்து இது போன்ற விஷயங்கள்லேருந்து நம்ம தூரமாக வேண்டும். இல்லை என்றால் இதில் தெரியாமலே மக்கள் மாற்றிக்கொள்வார்கள். சூரத்து தூர் வந்து 35வது ஆயத்துங்க. இதுக்கு தெளிவான ஒரு மறுப்பை தரக்கூடிய சூறாவாக இருக்குது. சூரத்துல் மூமினூனும் சொல்லலாம் நம்ம. சூரத்துல் மூமினுடைய 115வது ஆயத்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி. சூரத்துல் ஜாசியா, சூரத்து சம்சுடைய 7வதுலேருந்து 10வது வசனம் படித்து பாருங்கள். இது எல்லாமே தெளிவான ஒரு மறுப்பாக இருக்கிறது. ஸோ வந்து இந்த காரண விளைவு தர்க்கத்தை நேரடியாக உடைக்குது 35வது வசனம் சூரத்து தூரில். அடுத்தது வந்து படைப்பாளன் இருக்கிறான் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய 36வது வசனம். அது ஹியூமன் அரகன்ஸை, அகந்தையை வந்து வெளிப்படுத்தக்கூடிய 37வது வசனம். நேச்சுரலிசத்துடைய ப்ரைடையே முற்றிலும் உடைக்கக்கூடிய வசனம். அடுத்தது ரெவல்யூஷனை மறுப்பது அறிவு கிடையாது, வகியை மறுப்பது அறிவு கிடையாது என்றது 38வது வசனம் நமக்கு காட்டுகிறது. ஸோ இது போன்ற விஷயங்களை வந்து நம்ம கண்டிப்பாக பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. குஃப்ரை தான் சொல்லி தருவாங்க. நம்ம வீட்டில் தௌஹீதை சொல்லித்தரணும். இல்லைனா பிள்ளைங்கள் வழிகட்டு விடுவார்கள். அடுத்து வரக்கூடிய சமுதாயம் ஒரு ஏத்திஸ்டாக உருவாகக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு வேலைகள், ப்ரொபகேண்டாக்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. நேரடியாகவும் மறைமுகமாகவும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற வழிகட்டு சித்தாந்தங்களை விட்டு நம்மையும் நம் உம்மத்தையும் பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.